திரைப்படம் வெளியாவதற்கு முன்னாடியே ரஷ் பார்க்கும் பொழுதே நான் பார்த்துட்டு சொன்னேன், நான் தனுஷ் போன்ற ஒரு பெரிய நடிகர், அந்த தனுஷ் போன்ற ஒரு பெரிய நடிகருக்கு முன்னாடி நின்று நடிக்கிறது இருக்கு இல்லையா, அப்போ அவங்க அப்பாவை அடிச்சுட்டு ஒரு டைலாக் பேசுவான். அந்த சீனில் மொத்தமாக ஸ்கோர் பண்ணுறது சரண் தான். தனுஷ் அமைதியாக நிற்பார் அவர். அப்போ அதுதான் எனக்கு அவனை அவன் மேலே ரொம்ப ஈர்ப்பு வந்தது. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி பார்த்தனோ அப்படி தான் என்னுடைய மாயவளைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டர். அந்த படத்தின் மையப்புள்ளியே சரண் தான். அவனை கூப்பிட்டே நீ பண்ணுறியான்னு கேட்டேன். சார் நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் சார் நான் அப்படின்னா, நான் ஹீரோவாக கேட்டுட்ருக்காங்க சார், ஒரு படம் 2 படம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா. டே இதில் ஹீரோலாம் இல்லைடா, எல்லாமே கேரக்டர்ஸ் தான் அப்படின்னு. அதனால் என்ன சார், பரவாயில்ல சார் நான் பண்ணுறேன் அப்படின்னா. படம் முடிஞ்சிருச்சு. படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருக்கான். நான் கூடுதலாக அவனுக்காக இதை சொல்லலை. அந்த படத்தோட மையப்புள்ளியே அவன் தான். அவனை சுற்றி தான் கதையே நகரும். அவன் தான் எல்லா டேர்னிங் பாயிண்ட்டையும் ஏற்படுத்துகிற படத்தில். அந்த படப்பிடிப்பு தளத்தில், வட சென்னை படப்பிடிப்பு தளத்தில் எப்படி பார்த்தனோ அல்லது மாயவழியில் எப்படி பார்த்தனோ இப்பவும் அப்படி தான் இருக்கான். அவன்கிட்ட அந்த பணிவு, அந்த அன்பு, அந்த அடக்கம் துளி கூட மாறலை. அவன் போக வேண்டிய உயரம் இன்னும் நிறைய இருக்குது. திறமையான ஒரு நடிகர். சும்மா ஒருத்தவங்களை முகஸ்துதிக்காக சார் சார்னு சொல்கிறது வேறு, அன்பால் சொல்கிறது வேறு. அப்படி அவன் உண்மையிலே அன்பாலையும் அடக்கத்தோடையும் சொல்ல, அந்த வகையில் சரண் போக வேண்டிய உயரம் தூர. நிச்சயமாக சரண் உனக்கு இறைவனுடைய அருள் இருக்கும். அது ஒரு நல்ல துவக்க விழாவாக இருந்திருக்கிறது. அதனால் நிச்சயமாக கிடைக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் கண்ணனையும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாக தெரியும். மணிரத்னம் என்ற ஒரு பட்டறையிலிருந்து, அந்த ஜாம்பவான்ட்டிருந்து வந்ததில் யாருமே சூட போனது கிடையாது. அதில் கண்ணனும் விதிவிலக்கு கிடையாது. கண்ணனையும் இப்படி தான் பார்த்துருக்கேன் நான். அவருடைய படங்கள், ஒவ்வொரு படங்கள் ரிலீஸ் ஆகும்போதும் சரி, அது வெற்றி படமாக இருந்தாலும் சரி, சுமாராக போனாலும் சரி, அந்த அடக்கத்தோடைய எனக்கு தெரிஞ்சு ஏவிஎம் சரவணன் சாருக்கு அப்புறம் கையை கட்டி எப்பயுமே இருக்கிறது கண்ணன் ஒரு ஆள். ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப இதாக இருப்பார். இவர் உண்மையிலே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஹார்ஸாக ஒர்க் பண்ணுவாரா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு தான் அவருடைய அணுகுமுறை இருக்கும். ஸோ இந்த 2 நெருங்கிய, ஒன்று தம்பி, இன்னொன்று நெருங்கிய ஒரு இனிய நண்பராக இருக்கார். 2 பேரும் நேற்று கூப்பிட்ட உடனே மறுக்கவே முடியலை. வந்துடுறேன் நான் அப்படின்ட்டு வந்துட்டேன் நான். ஒரு இயக்குனர் இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த இன்ஸ்டண்ட்டாக போயிட்டுருக்கும் பொழுது சமீபத்தில் வந்த வெற்றி படங்களின் இயக்குனர் பெயரை கேட்டாலே டக்குன்னு சொல்ல தெரியாது. அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு வெற்றியை கொண்டாடி முடிவதற்குள் அடுத்த வெற்றி சேர்ந்துடுது. ஒரு வெற்றியை நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு 2 வீக்ஸ் தான் அதுக்கு அடுத்து இன்னொரு வெற்றி வந்துடுது. மகாராஜாவின் வெற்றி நம்ம முழுவதுமாக வாங்கிறதுக்குள்ளே கல்கி முழுவதுமாக ரசித்து முடிக்கிறதுக்குள்ளே இந்தியன் 2. இப்படி ஒன்று மேலே ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது 20 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம் இந்த துறையில் இருக்கிறது பாரதிராஜா சார், பாலச்சந்தர் சார், பாலுமேந்திரா காலகட்டத்தில் இருந்தது போல் இல்லை. இப்போது அவங்களுக்கெல்லாம் நீண்ட நெடிய பயணம் இருந்தது. இன்றைக்கி ரொம்ப ஷார்ட் டேமாக இருக்குது. அதில் ஒரு இயக்குனர் மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறது, அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றதெல்லாம் திறமை இருக்கணும், அணுகுமுறை இருக்கணும். அதை தாண்டி மக்களிடத்தில் ரசனையை புரிஞ்சுக்கணும். அது இருந்தால் தான் சஸ்டெயின் ஆக முடியும்.